இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை நேரத்தில் இந்த இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய குமாரனையே தந்தவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இதோ இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, பிப்ரவரி மாதம் 18ஆம் நாளாகிய இந்த செவ்வாய்க்கிழமைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. கடந்து போன ஆண்டவரே, நாட்கள் முழுவதுமாய் கிருபையாய் எங்களை காத்து வழிநடத்தினீர், ஆசீர்வத்தை குறிப்பாய் இரவு நேரத்தில் எங்களோடு இருந்தீர். நல்ல இளைப்பாறலை தந்து ஜீவனோடு எழுப்பியிருக்கிற நன்றி. இந்த நாளில் ஆண்டவர் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வதியும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இந்த குழுவை எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசிர்களை தந்து வழி நடத்தும். இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை நேரத்தில் ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கும்படியாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 376வது பாடலாகிய ஆதாரம் நீர்தான் ஐயா என் துறையே, ஆதாரம் நீர்தான் ஐயா என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடும். ஆதாரம் நீர்தானையா எம்துரையே, ஆதாரம் நீர்தானையா. சோதாம் உலகில் நாம் தீதால் மயங்கையில், சோதாம் உலகில் நாம் தீதால் மயங்கையில், ஆதாரம் நீர்தானையா எந்துரையே, ஆதாரம் நீர்தானையா. மாதா பிதாவென்னை தீதாய் மதிக்கையில், மாதா பிதாவென்னை தீதாய் மதிக்கையில், மற்றோர்க்கு பற்றேதையா எளியன் மேல், மற்றோர்க்கு பற்றேதையா எளியனுக்கு, ஆதாரம் நீர்தானையா எம்துரையே, ஆதாரம் நீர்தானையா. நாம் நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நாம் நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நட்டாற்றில் வெட்டாரையா தனியனை, நட்டாற்றில் வெட்டாரையா தனியனுக்கு, ஆதாரம் நீர்தானையா எளியனுக்கு, ஆதாரம் நீர்தானையா. கற்றோர் பெருமையே மற்றோர் அருமையே, கற்றோர் பெருமையே மற்றோர் அருமையே, வற்றா கிருபையின் நதியே என் பதியே, வற்றா கிருபை நதியே என் பதியே, ஆதாரம் நீர்தானையா எந்துரையே, ஆதாரம் நீர்தானையா. சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, துக்கம் மிகும் வேளையில் என் சுகிர்தமே, துக்கம் மிகும் வேளையில்
ஜீவனுக்கு ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரிலே இந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் நாளின் காலை வேளையிலே அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம், ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி அது ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 12 உள்ள வசனங்களை. இந்த பகுதி யாக்கோபும் ஏசாவும் சந்திக்கின்ற ஒரு பகுதியாய் அமைந்திருக்கிறது. யார் இவர்கள்? ஏசா யாக்கோபு ஈசாக்கின் பிள்ளைகள். ஈசாக்கு ஆபிரகாமின் ஒரே ஏக புத்திரன் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஈசாக்குக்கு 60 வயது வரை குழந்தை இல்லை, அதற்கு மேலே தான், ஏன்னா 40 வயதில் தான் அவருக்கு திருமணம் நடந்தது. 60 வயதில் 20 வருடம் கழித்து தான் திருமணம், குழந்தை பிறந்தது. 40 வயதில் திருமணம், 60 வயதில் குழந்தை பிறந்தது. அதில் 2 குழந்தைகள், இரட்டை குழந்தைகளாக நாம் பார்க்கின்றோம். ஏசா, யாக்கோப். ஏசா மூத்தவன், யாக்கோபு இளையவன். ஏசா தகப்பனுடைய அரவணைப்பிலே வளர்ந்தான் என்பதை நம்ம பார்க்கின்றோம். அதனால் அவன் ரோமங்கள் எல்லாம் அவனுக்கு இருந்தது. ஒரு கட்டுமஸ்தான உடல், வேட்டையாடுகின்ற ஒரு எண்ணம், ஒரு வீரம் நிறைந்த ஒரு மனிதனாக இருந்தான். மிருகங்களோடு அவன் சஞ்சரிக்கின்றவனாக இருந்தான். ஆனால் அதே யாக்கோபு ஈசாக்கினுடைய மனைவி அவருடைய தாயாரோடு அதிகமாய் அவன் உறவு கொண்டான். அன்பும் பாசமும் யாக்கோபு மேலே அவருடைய தாய் வைத்திருந்தார்கள். அதனால் அவன் கொஞ்சம் சாஃப்டாகவே இருந்தான். எப்பவுமே பெண்கள் கிட்ட வளர்கிற குழந்தைகள் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருப்பாங்க, அது இயல்பு தான், ஒரு சில குழந்தைகளை தவிர. அப்போ அவன் சாஃப்டாகவே வளரான், அன்புள்ள பண்புள்ள நல்ல குணமுள்ள. அம்மாவோடு கூடவே அவன் இப்போ பெரியவங்க சொல்லுவாங்களே, இந்த பையன் பாருங்க அம்மா முதானியே பிடிச்சி சுற்றினுங்கிறான், அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த குழந்தை யாக்கோபு என்ற குழந்தை ஈசாக்கினுடைய மனைவி, அவருடைய தாய் அவளோடு கூட இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இப்படி அவங்க இருக்கும்போது வளர்ந்து பெரிய ஆள் ஆகிறாங்க. ஈசாக்கு மரிக்க வேண்டிய வயது வருகிறது. அப்போ அவர் ஏசாவை கூப்பிட்டு, மகனே, நான் மரிக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது, கடவுளை அழைக்க போகிறார், எனக்கோ பார்வை தெரியவில்லை, நீ போய் காட்டில் போய் எனக்கு பிடித்த மிருகங்களெல்லாம் வேட்டையாடி கொண்டு வந்து எனக்கு சமைத்து கொடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இதை மறைந்திருந்து அவருடைய மனைவி கேட்டு விடுறாங்க. ஈசாக்கினுடைய மனைவி கேட்டுடுறாங்க. கேட்ட உடனே, ரெபேக்கா கேட்ட உடனே அவங்க மகனுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இன்னொரு மகன் யாக்கோபு கிட்ட வந்து, மகனே, நம்முடைய தந்தை ஈசாக்கு ஏசாவை மகனை அழைத்து உன்னை ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நீ என்ன பண்ணு, நான் சமைத்து தர ஆட்டுக்கறி உணவை கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுத்து நீ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். அப்போ உடனடியாக தன் மனைவி, ஈசாக்கினுடைய மனைவிக்கு தெரியும் இல்லையா, ரெபேக்காளுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா கணவருக்கு எப்படி சமைத்து கொடுத்தால் பிடிக்கும் என்பதை அவன் அறிந்திருக்கிறாள். உடனே அவள் நல்ல ருசியுள்ள இந்த ஆட்டுக்கறியை சமைத்து கொடுத்து அனுப்புகிறாள். உடனே யாக்கோபும் போகிறாரு. ஆனால் பயந்துன்னு போகிறார். எப்படி நான் இப்போ என்னுடைய அண்ணன்கிட்ட வந்து ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லு வரும், ஏன்னா மிருகங்களோடு அவன் இருக்கிறான். அதே போல் அவன் கரடு முரடான உடம்பு அவனுக்கு இருக்கும், நல்ல வேகமாக ஓடக்கூடியவன், எக்ஸசைஸ் பண்ணக்கூடியவன், அதெல்லாம் உடம்புலாம் அவனுக்கு இருக்கும் அப்படின்றார். சரி பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்த ஆடு ரோமங்கள் எல்லாம் உடம்புல கட்டி அனுப்புகிறாங்க. அப்போ போகிறார், போய் கூப்பிட்றாரு,
அப்பா அப்பான்னு கூப்பிட்றான். யார்? நான் தான் ஏசா வந்திருக்கிறேன், பொய் சொல்கிறான். பாருங்கள், இங்கே வந்து யார் யாரெல்லாம் பொய் சொல்கிறாங்க, பொய் சொல்கிறதுக்கு யாரெல்லாம் துணையாக இருக்கிறாங்கப்பா. அம்மாவும் துணையாக இருக்கிறாங்க, மகனும் துணையாக இருக்கிறான். போய் நான் ஏசா வந்திருக்கிறேன், உணவு சமைத்து வந்திருக்கிறேன். இவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டியா அப்படின்னு கேட்க. ஆமாம் சீக்கிரமாக எனக்கு விலங்கு கிடச்சிச்சு, அதனால் வந்துட்டேன். சரி கொடுன உடனே நல்லா சாப்பிட்றாரு. சாப்பிட்டு அவனை ஆசீர்வாதி கூப்பிட்றாரு. ஆனால் ஈசாக்குக்கு ஒரு டவுட்டு. உன்னுடைய குரலோ யாக்கோபு மாதிரி இருக்குது, ஆனால் உடம்பு வந்து தொட்டு பார்க்குற கிட்டவான்றான். கிட்ட வந்து தொட்டு பார்த்த உடனே அவனுடைய உடம்பு வந்து ஏசா உடம்பு மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்கிறார். டவுட் தான் சொல்கிறார். இருந்தாலும் சொல்லிட்டு சரி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சுட்டு அவனும் போயிடுறான். முத்தமிட்டு அழுறாங்க, எல்லாம் நடக்குது. முடிஞ்சிட்ட பிறகு ரொம்ப நேரம் கழித்து ஏசா வரார். கூப்பிட்டுனே வரார். அப்பா அப்பான்னு. வாப்பா என்னப்பா சொல்லுப்பா. இதான் நான் வேட்டையாடினு வந்துட்டுக்கிறேம்மா, உனக்கு பிடிச்சமான உணவெல்லாம் சமைச்சிட்டுக்கிறேன், என்னை ஆசீர்வதின்னு. என்னப்பா சொல்கிறேன்? இப்போ தான் நான் ஆசீர்வதிச்சேனே அப்படின்னு. ஐயோ அது நான் இல்லை, என்னுடைய சகோதரன் யாக்கோபு வந்து உன்னை ஏமாத்திட்டுக்கிறான்னு சொன்ன உடனே அங்கே பெரிய ஒரு பிரச்சனை வருது. உடனே ஏசா யாக்கோபை கொலை செய்ய திட்டமிடுகிறான். இதை அறிந்த ரெபேக்கா தன்னுடைய சகோதரன் லாபானுடைய வீட்டிற்கு யாக்கோபு நீ போப்பான்னு சொல்லி அனுப்பிடுறான். உடனே யாக்கோபு வேகமாக பயந்துன்னு ஓடி வந்தார். பாருங்கள், எப்பவுமே ஒரு பொய் சொன்னாலோ தப்பு பண்ணாலோ அடுத்து வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் பெருசாக தான் இருக்கும். நீ ஓடி ஒளிந்தாலும் உன்னை அது விடாது. அதனால் நம்ம எப்பவுமே தவறு செய்யும்போது அதை யோசித்து செய்யாமல் இருப்பது, தவிர்த்து விடுவது நல்லது என்பதை நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு விரோதமாய், மனிதர்களுக்கு விரோதமாய் பாவம் அல்லது தவறு நாம் செய்யக்கூடாது. அது கடவுளுக்கு விரோதமான செயல் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இங்கே பார்க்குறோம், யாக்கோபு போயிடுறாரு. போய் அவங்க மாமா வீட்டிலலாம் அவர் ஊழியர் செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஏசாவும் அவன் திருமணம் செய்து கொண்டு அவன் போயிடுறான். அப்போது ஒரு காலகட்டம் வருது. யாக்கோபு அவங்க மாமா வீட்டில் தங்கி இருக்கும்போது லேயாள் அதே போல் ராக்கேல் 2 பேரும் அவர் திருமணம் செய்துக்கலாம். ஆனால் லவ் பண்ணுறது ராக்கேலை, கல்யாணம் பண்ணிக்கிறது முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறது லேயால. காரணம் என்ன தெரியுமா? நீ உன்னை அன்னுடைய ஏமாத்தன இல்லை, ஏசாவை ஏமாத்தினால இங்கே இவன் ஏமாந்து போகிறான். எப்பவுமே பாருங்க, நீ ஏமாத்தினா நீ ஏமாந்து போவாய். அதுதான் இந்த ரிவெஞ்ச் சயின்ஸ் பிரகாரம். ஃபார் தேர் இஸ் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஆப்போசிட் ரியாக்ஷன், நியூட்டன்ஸ் லா என்று நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதனால் நீ என்ன செய்யறியோ அது உனக்கு திருப்பி வரும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். நீ உங்கள் அண்ணனை ஏமாத்தின, இவன் ஏமாந்து போயிட்டான். யாக்கோபு ஏமாத்தினா, இவன் ஏமாந்துட்டான். லேயாலும் திருமணம் செய்கிறாங்க, ராக்கேலுக்கும் திருமணம். ஆனால் அவன் ரொம்ப அதிகமாக நேசித்தது ராக்கேல். அப்போது ராக்கேலுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அவள் தான் பெஞ்சமின், யோசேப். அதே போல் லேயாளுக்கு 10 குழந்தைகள். லேயாள் இன்னொரு வேலைக்காரெல்லாம் திருமணம் செய்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தையெல்லாம் சேர்த்து 12 குழந்தைகள். இவங்க தான் அடுத்த இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களாக வருகிறார்கள். அதை நம்ம பார்க்குறோம். அப்போது ஏசா யாக்கோபு என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய மாமா கிட்டெல்லாம் நிறைய வேலை செஞ்சு அவர் கஷ்டமாயிடுச்சு. இப்போ ஒரு காலம் வருது, எனக்கு நீ சொத்தை பிரித்து கொடுன்னு சொல்லி யாக்கோபு கிட்ட அவன் சொத்தை, அவனுடைய மாமா லாபான் கிட்ட சொத்தெல்லாம் பிரித்து வாங்கிக்கின்னு வந்துடுறாரு. வந்து அவனுடைய அண்ணனை சந்திக்கிறதுக்கு அவர் முயற்சி செய்கிறார். அதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். பாருங்க, ஆதியாகமம் 25 33 வரையில் ஏசா யாக்கோபனுடைய அந்த ஸ்டோரி அது இருக்கிறத நம்ம பார்க்கணும். வீட்டில் படிங்க. அதே போல் அவங்களுடைய பிரச்சனைகள் 25ஆம் அதிகாரத்தில் 19 34, 27ஆம் அதிகாரம் 1 40 நம்ம பார்க்குறோம். நியாயப்படி போத் ரைட் யாருக்குன்னா ஏசாவுக்கு தான். ஏன்னா இஸ்ரவேலில் முதல் தலைச்சன் பிள்ளைக்கு தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவன் குடும்பத்தை பார்க்க வேண்டும், ஆலயத்துக்கு காணி கொடுக்கணும், குடும்பத்தை பார்க்கணும். அதனால பிள்ளைக்கு மூத்தன் மகனுக்கு என்ன ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 33ஆம் அதிகாரத்தில் எல்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வராங்க. யாக்கோபு ஏசாவை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பாருங்க, யாக்கோபு தம் கண்களை ஆட்களோடு உயர்த்தி பார்க்க ஏசா 400 ஆட்களோடு வருவதை கண்டார். உடனே அவர் லேயாவிடமும் ராக்கேலிடமும் 2 வேலைக்காரரிடமும் பிள்ளைகளை பிரித்து ஒப்படைத்தார். முதல் வரிசையில் வேலைக்காரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும், 2ஆம் வரிசையில் லேயாளையும் அவருடைய பிள்ளைகளையும், இறுதியில் ராக்கேலையும் யோசேப்பையும் நிறுத்தினார். அவர் அவர்களுக்கு முன் சென்று
தம் சகோதரரை நெருங்கி செல்கையில் 7 முறை தரையில் விழுந்து அவரை வணங்கினார். யாக்கோபுக்கு பயம். ஏன்னா நம்ம அவனை ஏமாத்திட்டு புத்திர சுவிகாரத்தை பெற்று வந்துட்டோம். இன்னைக்கு அண்ணன் நம்மளை கொன்று போட்டுருவாரோ, நம்மளையும் நம்முடைய மனைவி பிள்ளைகளை கொன்று போட்டுருவாரோ அப்படின்ற ஒரு பயத்தோடு வருகிறான். ஆனால் ஏசா பாருங்க, இஸ் எ வெரி ஜென்டில் மேன். யாக்கோபை விட மிக சிறந்த ஒரு மனிதனாக ஏசா இருக்கின்றான். ஆமென், அல்லேலூயா. அவன் தன் சகோதரனுடைய துரோகத்தை மன்னிக்கின்றவனாய் இருக்கிறான். அதுதான் இந்த பகுதியில் பார்க்கிறோம். பாருங்க, ஏசாவோ அவருக்கு எதிர்கொண்டு ஓடி அவரை அரவணைத்து இறுக கட்டி தழுவி முத்தமிட்டார். பார்த்தீங்களா, இதுதாங்க அண்ணன் தம்பி பாசம். 1000 துரோகம் பண்ணாலும் 1000 அடிச்சிக்கினாலும் பிடிச்சிக்கினாலும் அண்ணன் தம்பின்றது அண்ணன் தம்பி தான். ஏன்னா ஒரு வயிற்றில் அவங்க உருவாகிறாங்க. ஒரு செடியிலே ஒரு கொடியிலே பூத்த 2 மலர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சகோதரிகளாய் நம்ம இருக்கிறோம். நிறைய பேர் சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க. என்ன, ஒரே காரணம் சொத்து தான். வேற எதுக்கும் சண்டை போட மாட்டோம். வேற எதுக்கு சண்டை போட்டாலும் பேசிப்பாங்க. ஆனால் சொத்து தகராறு தான் இன்னைக்கு நிறைய அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரிவினைகளை உருவாக்குறது, சகோதரிகளுக்குள்ள பிரிவினை உருவாக்குகிறது இல்லையா? அவங்களை இன்னைக்கு கொலை செய்கிற அளவுக்கு கூட நம்ம போகிறோம். ஆனால் இங்க 2 சகோதரர்கள் அழகாய் மன்னித்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, இதுதாங்க கிறிஸ்தவ குணம். இதுதான் கிறிஸ்தவ குணம், இதுதான் தெய்வீக குணம். இது ஏசாவுக்கு இருந்தது. ஆனா யாக்கோபு பயந்தாரு, ஆனா ஏசாவுக்கு அது இருந்தது. பாருங்க, ஏசா என்ன பண்றாரு, கட்டி தழுவி முத்தமிட்டார். பார்த்தீங்களா, இவன் நினைச்சான் கத்தி எடுத்து நம்மளை வெட்டிடுவான்னு, ஆனா ஏசா முத்தமிட்டார். இருவரும் மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினார்கள். அழுறாங்க. நியாயமா ஏசா யாக்கோபை வெட்டி போடணும், அதுதான் நியாயம். ஆனால் ஏசாவோ முத்தமிட்டார். அப்பவே அவர் மன்னிச்சிட்டார், அவர் இல்லையா, மன்னித்து விட்டார். பின் கண்களை உயர்த்தி பெண்களையும் அவர்களின் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்க இவர்கள் யார் என்று கேட்டார். அவரும், உம் அடியானாக எனக்கு கடவுள் கருணையுடன் அருளிய பிள்ளைகளை இவர்கள் என்று பதில் சொன்னார். அப்பொழுது வேலைக்காரிகளும் அவர்களுடைய பிள்ளைகளையும் அணுகி அவரை வணங்கினார்கள். எல்லாரும் வணங்குறாங்க அவரை. அவ்வாறே லேயாலும் அவருடைய பிள்ளைகளும் வணங்கினார்கள். அதே போல யோசேப்பும் ராக்கேலும் நெருங்கி வந்து வணங்கினார்கள். அப்போது ஏசா யாக்கோபை நோக்கி, எனக்கு எதிர்கொண்டு வந்த பரிவாரம் எதற்காக என்று கேட்டார். யாக்கோபு, என் தலைவராகிய உன் பார்வையில் எனக்கு தயை கிடைப்பதற்காக என்று பதில் சொன்னார். ஏசா, என் சகோதரனே, ஏற்கனவே என்னிடம் மிகுதியாய் உள்ளது, உன்னுடையதை நீயே வைத்துக்கொள் என்றார். யாக்கோபு, இல்லை, உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்திருப்பது உண்மையானால் நான் தரும் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும். உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல் இருக்கிறது, ஏனெனில் நீர் எனக்கு கனிவு காட்டியுள்ளீர். ரொம்ப அழகா சொல்றான். பார்த்தீங்களா, எல்லாரும் வணங்குறாங்க. ராக்கேல் வந்து குடும்பத்தோட வணங்குறாங்க. யோசேப் அங்கே இருக்கிறார் பாரு. அதுக்கப்புறம் லேயாளுடைய பிள்ளைகள் வந்து வணங்குறாங்க. வேலைக்காரிங்க வந்து வணங்குறாங்க. அவங்க பிள்ளைகள் வணங்குறாங்க. எல்லாம் வணங்கிட்டு யாக்கோபு ஏசா கேட்குறேன், என்ன இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, இவ்வளோ ஒட்டகம் ஆடு மாடெல்லாம் இருக்குதுன்னா, இது நான் உனக்கு பரிசாய் கொடுக்க வந்திருக்கிறேன் என் அண்ணனே அப்படின்றான், சகோதரனே. அப்போ ஏசா சொல்கிறார் பாருங்க, இன்னைக்கு சொத்துக்கு அலையிறவங்க என்ன பண்ணுவாங்க, தம்பி கொடுக்காமே பிடிக்கிறாங்க, அண்ணன் தம்பி பிடிக்காம கொடுக்காம. ஆனால் ஏசா என்னன்றாரு, எனக்கு வேணாப்பான்றார். இவ்வளோ அழகான ஒரு குணம் பாருங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற ஒரு பழமொழி இருக்குது. அதை இங்கே ஏசா நிறைவேற்றுற, எனக்கு வேணாப்பா, எனக்கு போதும், கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் யாக்கோபு, இல்லை, நீர் என்னை மன்னித்திருக்கிறீர், எனக்கு தயவு காட்டியிருக்கிறீர், உன்னை காண்பது, உம்முடைய முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ மன்னிக்கின்றவர்களுடைய முகம் எப்படி இருக்குமா, கடவுளுடைய முகம் போல இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எல்லாம் மன்னிக்கிறோமா? குடும்பத்திலிருந்து நீங்கள் ஆரம்பிங்க. கணவன் மனைவிக்குள்ள மன்னிப்பு இருக்கிறதா? பிள்ளைகளுக்குள்ள மன்னிப்பு இருக்கிறதா? ஆசிரியர்கள் மாணவர்களை மன்னிக்கிறீங்களா? குடும்பத்தில் உறவுக்குள்ள மன்னிப்பு இருக்குதா? அண்ணன் தம்பிக்குள்ள மன்னிப்பு இருக்குதா? சபையில் ஆயர் சபையாரை மன்னிக்கிறாரா? சபையார் ஆயரை மன்னிக்கிறாங்களா? யோசித்து பாரு. இந்த மன்னிப்பு எவ்வளோ பெரிய விஷயத்தை கொண்டு வருகிறது பார்த்தீங்களா? ஏசாவுடைய முகம் எப்படி தெரியுதான்? கடவுளுடைய முகத்தை போல தெரியும். சொல்றாரு, உம்முடைய முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல் இருக்கிறது, ஏனெனில் நீர் எனக்கு கனிவு காட்டியுள்ளீர், கனிவு காட்டியிருக்கிறீர். எனவே உமக்கு அடியேன் கொண்டு வந்துள்ள அன்பளிப்பை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளும், ஏனெனில் கடவுளின் கருணையினால் எனக்கு வேண்டிய மட்டும் உள்ளது என்று சொல்லி
வற்புறுத்த அவரும் அவரை பெற்றுக்கொண்டார். அதை ஏற்றுக்கிறார். முதல்ல வேண்டான்றாரு, சரி தம்பி ரொம்ப வற்புறுத்துறானேன்னு சொல்லி ஏற்றுக்கிறார். பிறகு அவர் நாம் சேர்ந்து பயணம் செய்வோம், உனக்கு முன் நான் செல்வேன் என்றார். அதற்கு யாக்கோபு, பச்சிளம் குழந்தைகளும் பால் கொடுக்கும் ஆடு மாடுகளும் என்னிடம் உள்ளன என்று என் தலைவராக உமக்கு தெரியுமே. அவற்றை ஒரே நாளில் வருத்தி ஓட்டி கொண்டு வந்தால் என் மந்தையெல்லாம் செத்து போகும். என் தலைவராகிய நீர் எனக்கு முன்னே செல்வீராக. நானோ மந்தைகள் பிள்ளைகளின் நடைக்கு ஏற்ப மெதுவாக வந்து சேயீரில் உம்மை சந்திப்பேன் என்றார். அதற்கு ஏசா, அப்படியானால் என்னுடைய ஆட்களில் சிலரை உன்னிடம் விட்டு செல்கிறேன் என்று சொல்ல அவர், வேண்டாம், என் தலைவராக உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்ததே போதும் என்றார் என்பதே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதி உண்மையாகவே என்னை படிக்கும்போது நெகிழ செய்கின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சகோதரன் இருக்க முடியுமா? தன் ஆசீர்வாதத்தை எல்லாமே பறித்து கொண்ட யாக்கோபை அவன் மன்னிக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு அண்ணன் பார்த்தீங்களா? இன்றைக்கு இந்த மாதிரி மன்னிப்பு கொடுக்கின்ற ஒரு சகோதரன் சகோதரி இருந்தால் குடும்பத்தில் என்ன வராது? பிரச்சனையே வராது, குழப்பங்களே வராது. நாம் செய்கின்ற துரோகங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்தால் நமக்கு எந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வராது. தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் நாமும் கூட மன்னிக்கின்ற சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏன்னா மன்னிப்பு நம்மளை எப்படி காட்டுதான்? கடவுளின் முகத்தை போல காட்டுகிறது. அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து நம்மை மன்னிக்கும் போது, பிதாவே இவர்கள் செய்கிறதை நீர் மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி வேண்டுகிறாரே இல்லையா? நமக்காக என் ஜீவனையை கொடுத்தாரு, ரத்தம் சிந்தினாரு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் மன்னிக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவத்திற்கு ஹைலைட்டே என்னது? மன்னிப்பு தாங்க. வேற எந்த மார்க்கத்திலும் இல்லாத, வேற எந்த மதத்திலும் இல்லாத ஒரு அழகான குணம் மன்னிப்பு. ஃபர்கிவ்னஸ், த ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் உலகமெங்கும் பறைசாற்றப்பட வேண்டும் என்று லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் லூக்கா சொல்றார். லூக்காவில் இயேசு சொல்றார், நீங்க போய் மனம் திரும்புதலும் பரலோக மன்னிப்பை குறித்து மக்களுக்கு சொல்லுங்க. இதுதான் திருச்சபையினுடைய வேலை. இந்த சர்ச்சினுடைய வேலை என்ன? ரிப்பன்டன்ஸ் அண்ட் ஃபர்கிவ்னஸை பற்றி சொல்லினே இருக்கு. மனம் திரும்புதலை பற்றி நம்ம சொல்றோம், மன்னிப்பு பற்றி சொல்றதே இல்லை. we should teach about the forgiveness. அதுதான் இன்னைக்கு உடைந்து போய் கிடக்கின்ற குடும்பத்தை கட்டும் பெரியமானவர்களே. உடைந்து போய் கிடக்கின்ற சமூகத்தை கட்டுகின்ற ஒரு ஃபெவிகால் அப்படின்னா, ஒட்ட வைக்கிற ஃபெவிகால் எதுனா அது மன்னிப்பு தான். மன்னிப்பு தான். ஆகவே மன்னிப்போம், மறப்போம், துரோகத்தை எல்லாம் மறந்துவிட்டு புது சமூகத்தை, புது உறவுக்குள்ளாய் வருவோம். கர்த்தர் இதனாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, காலை நேரத்தில் இப்படி சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே மன்னிப்பு என்ற தலைப்பில் ஏசா யாக்கோபை மன்னித்ததை நாங்கள் பார்த்தோம். யாக்கோபு ஏசாவுக்கு செய்தது பெரிய துரோகம், ஆனாலும் அவர் மன்னிக்கிறார். அவருடைய முகத்தை பார்க்கும்போது யாக்கோபு சொல்கிறார், அண்ணனே, சகோதரனே, உடைய முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பதை போல இருக்கிறது. இவ்வளோ அழகான ஒரு வார்த்தை ஆண்டவர். இன்னைக்கு நாங்களும் கூட மன்னிக்கின்ற மக்களாய் வாழ்ந்து உடைய சமூகத்தை புதுப்பிக்கின்ற மக்களாய், எடுத்து கட்டுகின்ற மக்களாய் வாழ ஆண்டவரே நீர் கிருபைத்தார். இன்னைக்கு குடும்பங்கள் உடைந்து கிடக்கிறது ஆண்டவரே. இன்னைக்கு சமூகங்கள் உடைந்து கிடக்கிறது. சாதியின் வேறுபாட்டிலே, மத வேறுபாட்டிலே ஆண்டவரே இன்னைக்கு தீவிரவாத சக்திகள் எங்களை பிரித்து வைத்திருக்கிறார்கள். மதவாத சக்திகள் எங்களை பிரித்து வைத்திருக்கிறார்கள். திருச்சபையில அரசியல் என்கின்ற ஆண்டவர் இந்த களம் எங்களை பிரித்து வைத்திருக்கிறது. இதெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்றால் ஆண்டவரை மன்னிப்பு என்ற ஒரு மிக முக்கியமான குணம் எங்களிடத்துல இருந்தால் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து விடுவோம். ஏசா யாக்கோபு செய்த பெரிய துரோகத்தை, ஏமாற்றத்தை அவன் மன்னித்தானே. நாங்களும் கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட மனிதர்களாய் வாழ இந்த உலகத்துல எங்களுக்கு கருணை காட்டும், எங்களுக்கு மனதை தார வேண்டுமாய் ஜபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை பார்க்கிற கேட்கிற எல்லாருடைய குடும்பங்களிலே ஆண்டவரை மன்னிக்கின்ற மனம், ஆண்டவரை பாங்கு அங்கு உருவாகட்டும். குடும்பத்தில இருந்து திருச்சபையில, சமூகத்துல, வேலை செய்கிற இடத்துல எல்லாரையும் நாங்கள் மன்னித்து கடவுளின் முகத்தை காண்பிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபைத்தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையில மன்னிக்க வேண்டும். நாங்கள் கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்து எங்களை மன்னித்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து எங்களை மன்னித்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து எங்களை மன்னித்திருக்கிறார் என்ற சத்தியத்தை மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லிக்கொண்டு ஆண்டவர் வெறும் வாயின் வார்த்தைகளை சொல்லிவிடாமல் மன்னிக்கின்ற மக்களாய் வாழ
சமூகத்தை ஆண்டவர் மீண்டும் கட்டுகின்ற மக்களாய் வாழ கிருபைத்தார். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற அகில உலகத்தில் இருக்கிற மக்களே, இந்தியாவில் இருக்கிற மக்களே, அனைத்து ஆண்டவரே கிறிஸ்தவ மக்கள், தமிழ் கிறிஸ்தவர்களை ஆசிரியர், அனைத்து ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், ஆண்டவர் மருத்துவமனைகள் யாவரையும் பாஸ்டர்ஸ் ஆசிரியர், ஃபாதர்ஸ் ஆசிர்வதி, குறிப்பாக அவருடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஆண்டவரே எங்களுடைய பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், ஆண்டவரே என்னுடைய பேர்னாம்பட்டு எம்ஆர்சி, ஆம்பூர் டெஃபெண்டம், ஆண்டவர் வேலூர் டெஃபெண்டம், பர்கூர் எம்ஆர்சி பிளைண்ட் ஸ்கூல், இன்னுமாக ஆண்டவர் நாகர்கோயில் தூத்துக்குடியில், இன்னுமாக ஆண்டவர் கேரளாவில் இருக்கின்ற எல்லா பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகளுக்காக ஜபிக்கிறோம். இப்படி பெதிஸ்தா மருத்துவமனைக்காக மீண்டுமாய் கண்ணீரோடு ஜபிக்கிறோம். ஆண்டவரை திறக்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கித்தார். இப்படி ஆயர்களையும் திருச்சபைகளையும் ஆண்டவர் தலைவர்களையும் ஆசீர்வதி. இந்த மன்னிக்கின்ற மனப்பாங்கி அவர்கள் கொடுத்து சபையை மீண்டும் திரும்ப கட்டுகின்ற பணியிலே அவர்களை எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஆண்டவரை நாங்கள் ஜபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே ஆண்டவருடைய இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். தலைவர்கள் இப்படி தமிழ்நாட்டுக்காக, அனைத்து மாநிலத்தின் மக்களுக்காக ஜபிக்கிறோம். அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. சாதி, மதம், இனம், மொழி வேறுபாட்டில் பிரிந்திருக்கிற நாங்கள் எல்லாரும் ஒருவர் ஏற்றுக்கொண்டு அன்பு செலுத்தி மன்னிக்கின்ற மக்களாய் என்னுடைய ஆண்டவர் தேசத்தை இந்த அன்பின் காரியமாகிய ஆண்டவரே மன்னிப்பை வைத்து கட்டுகின்ற மக்களாய் வாழ கிருபைத்தார். வியாதிகள், பலவீனத்தில் இருக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும். அப்படியே டாக்டர் உதயநேசன் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, என்னுடைய ஆண்டவர் ஜபலாசர் ஐயருக்காக ஜபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் பலவீனமாக சுமாக்களை கண்ணோக்கி பாரும். அப்படியே ஆண்டவர் வனஜா அம்மாவுக்காக, என்னுடைய ஆலன், ரஃபியா, லதா, ஆண்டவர் தீபா, ஏழுமலை, வேலன் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பார். சுகத்தை பலத்தை தந்து என் தேவன் வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜபிக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவர் பிறந்த நாட்கள் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய அன்புக்குரிய ஆண்டவரே நற்செய்தியாளர் இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம் ஐயாவுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே மிக சிறப்பான ஊழியத்தை இந்தியா முழுக்க செய்து வருகிறார். அவரை ஆசீர்வதிங்க. அவரே சொந்தமாக வாகனத்தை வைத்து, ஆட்களை வைத்து திருச்சபையினுடைய ஆண்டவர் பணிகளையும் நற்செய்தி பணியும் செய்தவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜ்யத்தை ஆண்டவரை கட்டுகின்ற பணியிலே ஐயா ஈடுபட்டிருக்கிற போது அவருக்கு நல்ல சுகம் பலன் ஜீவனை தார், நீண்ட ஆயுசு நாட்களை தார். போகிற இடமெல்லாம் அவருக்கு வரவேற்பு கிடைத்து அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய, மக்கள் மனம் திரும்பி தங்களை மன்னித்து பொது வாழ்க்கைக்குள்ளாக ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபைத்தார். ஐயாவுக்கு நல்ல சுகம் பலன் ஜீவனை தார். அவருடைய அன்பான மனைவி, மகளையும் கர்த்தர் ஆசீர்வாதம் வழி நடத்துங்க. தேவலை சந்திங்க ராஜா. அதே போல என்னுடைய ஆண்டவர் பர்கூர் ஆண்டவர் பிரபு ஞானசெல்வன் ஐயாவுடைய அன்பு சகோதரி ஆண்டவரே திருமதி காலம் சென்ற ஞானசெல்வி அவருடைய அன்பு மகள் ஏர்லின் அவர்களுக்காக ஜபிக்கிறது நாளிலே பிறந்த நாளை காணுகின்ற அவரையும் அன்பான கணவன் ஆண்டவரே பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக அன்பு தந்தை சாமுவேல் ஜான்சன் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. தேவலை சந்திக ராஜா. அதே போல இந்த நாளிலே தன்னுடைய 24வது திருமண நாளைக்கு நன்றி செலுத்துகிற அன்புக்குரிய ஆண்டவர் சகோதரி, ஆண்டவரே உடன்பரவா சகோதரி, எப்பொழுதும் ஆலோசனை தருகிறவர், என்னை உற்சாகப்படுத்துகிற அன்பு சகோதரி திருமதி பியூலா, ஆண்டவர் அன்பு அண்ணன் தென்னரசு அவர்களுக்காக ஜபிக்கிறோம். இந்த 24வது ஆண்டின் ஆண்டவர் திருமண ஆண்டு விழாவை கர்த்தர் ஆசீர்வதிங்க. 24 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவரே ஆலயத்தில் வைத்து அவர்கள் கர்த்தாவை கணவன் மனைவியாக உடன்படிக்கையிலே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். தொடர்ந்து ஆண்டவரே இதோ வெள்ளி விழாவையும் பொன் விழாவையும் ஆண்டவரே டைமண்ட் ஜூபிலி எல்லாத்தையும் கண்டு உமக்கு நன்றி செலுத்த கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். ஆண்டவரே அக்காவுக்கு நல்ல சுகத்தை பலத்தி தாரும், அண்ணன் நல்ல சுகத்தை பலத்தார், செய்கிற பணிகளை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் அமைதி, சமாதானம், நீ கேட்ட செய்தியின்படி ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழ சமாதானத்தை தர என் தேவன் கிருபை தார். ஆண்டவரே அதே போல அன்பு பிள்ளைகள் ஜெனிகா ஜபிக்கிறோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் பலன் ஜீவனை தந்து வழிநடத்தும். பிள்ளைகளும் ஆண்டவர் பெற்றோர்களுடைய அந்த விசுவாசத்தை அந்த ஒசூர் செயின்ட் பால் லுத்தரன் திருச்சபையில் ஆண்டவரை சாட்சிகளாக ஊழியத்தில் இருக்கிற போது அவளை ஆசீர்வதி ராஜா. ஆண்டவரே அவருடைய அன்பான பெற்றோர்களுக்காக ஜபிக்கிறோம். அன்பு தகப்பனார், தாயார், உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகள், குடும்பத்தின் மக்கள் யாவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கின்றோம். குடும்பத்தில் அமைதி சமாதானத்தை தார். அதே போல ஆண்டவரே இப்படி வான்மலர் லுத்தரன் திருச்சபையில் பாடல் குழுவில் இருந்து எப்படி அருமையான ஜோபையாவனுடைய ஆண்டவர் பாடல் குழுவில் இருந்து ஆண்டவர் தமிழ்நாடு முழுக்க சுற்றி ஊழியத்தை செய்கின்ற அவருடைய அன்பு சகோதரி திருமதி எஸ்தர் என்று அவர்களுக்காக ஜபிக்கிறோம். இந்த நாளில் தன் ஆண்டவர் பிற நாளைக்கு நன்றி செலுத்துகிற அன்பு சகோதரி ஆண்டவர் ஆசீர்வதிங்க. அவருடைய அன்பு கணவர் என்று அவர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளில் இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாளையும் திருமணம் காணுகிறார்கள் எல்லாரும் ஆசீர்வதி. இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அவருடைய அன்புக்குரிய அன்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மார்த்தாள் மரியாளுக்காக, என்னுடைய அருமையான ஆண்டவர் சாக்கோ சாருக்காக, பிரீத்தா டீச்சருக்காக, அடியனுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி. இந்த நாள் முழுவதும்
உம்முடைய ஆசீர்வாதங்களை தாரும். உடைய பணிகளையும் பயணங்களையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. கேட்ட செய்தியிலே ஆண்டவர் நான் ஒரு மன்னித்து ஆண்டவர் ஏசா யாக்கோபை ஏற்றுக்கொண்டதை போல நாங்களும் வாழ கர்த்தர் கிருபை தந்து வழிநடத்த வேண்டுமாய் மன்னிப்பின் தெய்வமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் நம் நீரோடு கொண்டிருப்பதாக. ஆமென். God bless you.